get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 2 அத்தியாயம் 26 சூசினாசுரன். அன்று கிருஷ்ணபட்சத்து பின்பாதி துவங்கிவிட்டதால் முதல் 1.5 ஜாமங்கள் இருட்டி கிடந்த இரவை அரைமதி ஒளிமயமாக்கிவிட்ட காரணத்தால் மரக்கலத்தளத்தின் பெரும் பகுதியில் வெளிச்சமும் பாய் நீண்டு எழும்பியிருந்த இடத்தை அடுத்து நீண்ட நிழலும் இருந்ததன் விளைவாக இருளும் ஒளியும் கலந்த நிலையே தளத்தில் இருந்தது. அதுவும் பக்கப்பலகை ஓரமாக விழுந்திருந்த நிழலில் விஜயன் மற்றவர்களுக்கு கதை சொல்லிக் கொண்டிருப்பதை தளத்தின் வாயிற்படிக்கு வந்துவிட்ட சுந்தரி கவனித்ததும் அவர்கள் கண்களில் படாதிருக்க வாயிற்படி அளித்த இருட்டிலேயே மறைந்து நின்று விஜயன் சொன்ன கதையை கேட்கலானாள். அப்பொழுது விஜயன் கதை சொல்லுவதில் முன்னேறி விட்டதால் முதல் பாதியை அவள் கேட்க முடியாவிட்டாலும் கேட்ட பின்பகுதியே பெரும் விசித்திரமாயிருந்தது. விஜயன் தனக்கு எதிரே இருந்த ஐவரையும் நோக்கி, இதுவரை நான் சொன்னது புரிந்ததா என்று வினவினான். புரிந்தது, மேலே சொல்லுங்கள் என்றார் தர்மர். சீன கடற்கொள்ளைக்காரர்களால் சிறை செய்யப்பட்ட சாரிக்கு அப்பொழுது வயது 20க்கு மேல் இருக்காது. நான் சிங்கள காடுகளில் தமிழ் படைகளுக்கு அஞ்சி திரிந்து கொண்டிருந்த போது எனது வீரர்கள் சாரியை என் முன்பு கொணர்ந்து நிறுத்தி, இவன் நம்மை வேவு பார்க்க வந்தவன் என்று சொன்னார்கள். இவன் அதை அரைகுறை சிங்களத்தில் மறுத்தான். மீன் பிடிக்க அண்டுமானிலிருந்து வந்த தன்னை புயல் சிங்கள சமுத்திரத்துக்கு அருகில் கொண்டு வந்து விட்டதென்றும் அங்கு வந்த சீன கொள்ளை கப்பல் ஒன்றில் இருந்தவர்கள் தன்னை பிடித்து காப்பாற்றியதாகவும் பிறகு தன்னை கொன்று தீர்த்துவிட முயன்றதாகவும் தான் தப்பி வந்ததாகவும் சொன்னான். அவன் சொன்ன கதை நம்ப கூடியதா இருந்ததால் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து என்னுடன் வைத்துக் கொண்டேன். அவன் என்னுடன் இருந்த 6 மாதங்களில் அந்தமான் மொழியை எனக்கு பேச பழகி கொடுத்தான். என்றாவது அந்தமான் வந்தால் தனக்கு செய்தி அனுப்பும்படியும் தான் எல்லா உதவியையும் செய்வதாகவும் கூறினான். செய்தி அனுப்பும் முறையையும் சொல்லிக் கொடுத்தான். பிறகு அவனை சிங்களத்துக்கு வந்த வர்த்தக கப்பலில் ஒன்றில் நானே அனுப்பி வைத்தேன். என்னிடம் விடைபெறும் தருவாயில் சாரி சொன்னான். சிங்கள மன்னனே, என்றாவது நீங்கள் எனது நாடு வந்து எனது உதவியை நாடும் பட்சத்தில் நான் உங்கள் பக்கம் இருப்பேன். அங்குள்ள சாரியார் இனத்தின் தலைவன் நான் என்று. அந்தமானை பற்றி பல வதந்திகள் இருப்பதை பற்றியும் அங்குள்ளவர்கள் மனிதர்களை தின்று விடுவதாக சொல்லுவதை பற்றியும் விசாரித்தேன். ஒரு காலத்தில் அது உண்மைதான் என்றும் இப்பொழுது அந்த அநாகரிக செயல் அநேகமாக மறைந்து விட்டதென்றும் சாரி உறுதி கூறினான். ஆனால் சூசின் அந்த அச்சத்தை மீண்டும் கிளப்பிய போது அதை நான் நம்பவில்லை. ஏதோ காரணத்தை முன்னிட்டுதான் அந்த அச்சத்தை சூசின் உலாவ விடுகிறான் என்று நான் தீர்மானித்து களங்களை கொண்டு வந்தேன். இங்கு வந்த பின்பு நடந்தது உங்களுக்கு தெரியும். இந்த மரக்கலத்திலிருந்தோ அடுத்த மரக்கலத்திலிருந்தோ சுந்தரியை தொடர்ந்து வந்த ஒருவன் அவளை மண்டையில் அடித்து மூர்ச்சையாக விட்டிருக்கிறான் என்று சொன்ன விஜயன் சிறிது கதையை நிறுத்தினான். அப்பொழுது தர்மர் இடைமறித்து, விஜயபாகு, நான் கூட சூசினை நம்பினேன். அப்படி நம்பும்படியாக பேசினான். இங்கு நாங்கள் வந்தால் இங்குள்ள காட்டுவாசிகளுக்கு நாங்கள் பட்சணமாகி விடுவோம் என்று கூறினான். இங்கு வருவதை தடுக்க அவன் ஏன் முயன்றான் என்று கேட்டார். விஜயன் தர்மரை உற்று நோக்கி, இங்கு அவனுக்கு அபாயம் காத்திருக்கிறது. இங்குள்ள காட்டுவாசிகளுக்கு இவன் ஏதோ தீங்கு விளைவித்திருக்கிறான். அவனை கொல்ல நேற்று கூட சாரி முயன்றான். நான் தான் தடுத்தேன் என்று கூறினான். சூசினை இங்கு இருப்பவர்களுக்கு முன்னமே தெரியுமோ என்று அர்த்தர் விசாரித்தார். தெரியும் என்றுதான் தோன்றுகிறது. சூசினை தளத்தில் பார்த்ததும் அவனை அம்பெய்து கொன்றுவிட சாரி முயன்றான். நான் தான் தடுத்தேன் என்றான் விஜயன். தவறு தவறு என்றார் காமர். எது தவறு என்று விஜயன் வினவினான். சூசினை ஒழிப்பதை தடுத்தது என்றார் காமர். கொலை எனக்கு இஷ்டமில்லை. விஜயன் இதை திட்டவட்டமாக சொன்னான். சூசினுக்கு பரம இஷ்டம் என்றார் அர்த்தர். அதுவரை மௌனமாயிருந்த மோக்ஷர் சூசின் மீது அம்பெய்வதை தடுத்தது நியாயம் என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் தர்மர், அர்த்தர், காமர் மூவருமே வியப்புடன் அவரை பார்த்தனர். அங்கிருந்த சிற்பியும் கேட்டான், கொலை உமக்கு கூட பிடிக்காதா என்று. கொலை பிடிக்காதென்று யார் சொன்னது? மோக்ஷர் சாதாரணமாக கேட்டார். அம்பெறிவதை தடுத்தது நியாயம் என்று நீர்தானே சற்று முன்பு சொன்னீர். இது அர்த்தரின் கேள்வி. சொன்னேன். அம்பெறிந்து சூசின் மாண்டிருந்தால் அது எத்தனை அனாயச மரணம், எத்தனை சுகமான மரணம். அது எனக்கு இஷ்டமில்லை. சூசினின் கழுத்து எனக்கு சொந்தம். அதை மெல்ல மெல்ல பிடித்து கண்களை மெல்ல மெல்ல பிதுங்க செய்து மூச்சை திணற அடித்து நான் கொல்ல உத்தேசிக்கிறேன். இதற்கு எதிராக யார் எது செய்தாலும் அனுமதிக்க மாட்டேன் என்று கரகரவென்ற குரலில் பேசிய மோக்ஷரை பார்த்து அனைவரும் வியப்பும் திகைப்பும் கலந்த பார்வையை செலுத்தினார்கள். மோக்ஷரே, நீர் சைவ துறவி என்று சுட்டிக்காட்டினார் தர்மர் சற்று கடுமையாக. ஆம், யார் இல்லை என்று சொன்னது என்று மோக்ஷர் கேட்டார். சாதுக்களை காப்பதும் துஷ்டர்களை நாசம் செய்வதும் கடமை என்பது கீத வாக்கியம் என்ற மோக்ஷர், நான் பகவான் உபதேசப்படிதான் நடப்பேன்.
சந்தேகம் இருந்தால் அடுத்த தடவை இந்த சூசினாசுரன் என் கைகளில் சிக்கும் போது பாரும் என்றார் மோக்ஷர். தர்மர், அர்த்தர், காமர் மூவரும் வியப்படைந்தார்கள். யாரோ அசுரன் என்றீரே என்று சிற்பி இழுத்தான். அசுரன் என்பவன் கொலை செய்பவன். நம்மையெல்லாம் தீர்த்து கட்ட சூசின் முயன்றான். ஆகையால் அவனை சூசினாசுரன் என்று அழைத்தேன். சூசின் போன்ற ஒரு கொலைகாரனை கொல்ல எந்த முறையையும் கையாளலாம். அவன் சிங்கள மகாராஜாவையும் மூர்சமத்தையும் கொல்ல முயன்ற அன்றே நான் அவனை தீர்த்திருக்க வேண்டும். இந்த கைகள் அதிர்ஷ்டம் செய்யவில்லை என்று கூறி தனது கைகளை பார்த்தார் மோக்ஷர். மோக்ஷருடைய கொலைவெறியை கண்ட விஜயனுக்கு என்ன சொல்வதென்று தெரியாததால், மோக்ஷரே, சூசினை பற்றி பிறகு சிந்திப்போம். இந்த தீவில் உங்கள் யாருக்கும் பயமில்லை. நீங்கள் நிர்பயமாய் கரைக்கு போகலாம். தீமை ஏற்படுவதாய் இருந்தால் உங்களுக்கு அடுத்த கப்பலிலிருந்துதான் ஏற்படும். அடுத்த 2 நாட்கள் யாரும் இந்த மரக்கலத்தை விட்டு போக வேண்டாம். நானும் மூர்சமத்தும் மாத்திரம் போய் சாரியிடம் பேசிவிட்டு வருகிறோம் என்று கூறினான். தர்மர் அப்பொழுது ஒரு சந்தேகம் கேட்டார். விஜயபாகு, நாம் எத்தனை நாள் இந்த துறைமுகத்தில் காலம் கழிக்க வேண்டும் என்று? ஒரு பட்சம், அதாவது 15 நாட்கள் என்றான் விஜயன். நாம் ஏன் இங்கு வந்தோம் என்று அர்த்தர் கேட்டார். தமிழகத்தை அடுத்த கடற்பகுதியில் சோழர் மரக்கலங்கள் நம்மை தேடும். அந்த வழியில் நாம் சென்றால் இத்தனை நாள் சோழர் சிறையில் இருப்போம் என்றான். இங்கிருந்து நாம் சிங்களம் செல்வது சுலபம். சிங்களத்தின் மேற்கு கரையை அடைவதும் எளிது. விவரமாக எதையும் கேட்க வேண்டாம் தர்மரே. மகாரத்தினம் இல்லாமல் நாம் சிங்களம் போக முடியாது. அதை திரும்ப பெற இந்த ஹண்டுமானை விட சிறந்த இடம் கிடையாது. அது மட்டுமல்ல, இங்கு நான் அதிக நாள் தாமதிக்க முடியாது. சிங்களத்தை விட்டு கிளம்பி 2 மாதங்கள் ஆகிவிட்டன. இன்னும் ஒரே மாதத்தில் நான் சிங்களத்துக்கு போகாவிட்டால் என்றும் சொல்லி நிதானித்தான் சிறிது. அந்த சமயத்தில் தனது மறைவிடத்திலிருந்து வெளியே வந்த திரிலோக சுந்தரி 1 மாதத்தில் போகாவிட்டால் என்ன ஆகும் என்று வினவினாள். மெதுவாகவும் நிதானமாகவும் வந்தது விஜயபாகுவின் பதில். அரசை இழப்பேன் என்றான் விஜயபாகு மிக நிதானமாக. அவன் இப்படி சொன்னதும் தர்மர் புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார். பிறகு எழுந்து சுக்கானை நோக்கி சென்றார். மற்ற 3 துறவிகளும் அவரை பின்தொடர சிற்பி மட்டும் சிறிது நேரம் சிந்தித்துக் கொண்டு நின்றான். பிறகு அவன் தளப்படிகளில் இறங்கி சென்றான். அவர்கள் சென்றதும் மரக்கல பக்கப்பலகையில் விஜயன் பக்கத்தில் சுந்தரியும் சாய்ந்து கொண்டாள். உங்கள் கதையை நான் முழுதும் கேட்கவில்லை என்றாள். நீ கதையை கேட்க விரும்பவில்லை அறையில் என்று சுட்டிக்காட்டினான் விஜயன். நீ சொல்ல வேண்டிய கதையும் பாக்கி இருக்கிறது என்றும் கூறினான். நான் சொல்ல வேண்டிய கதையா? வியப்பை காட்டினாள் சுந்தரி குரலில். ஆம், குலோத்துங்கனை பற்றிய கதை. கலிங்கத்திலேயே சொல்வதாக கூறினாய் என்று நினைவுபடுத்தினான் விஜயன். ஓ, அதுவா, மறந்தே போய்விட்டேன் என்று தனது கதையை சொல்ல முற்பட்டாள். அந்த சமயத்தில் அடுத்த கப்பலில் தோன்றிய சூசினாசுரன் அவ்விருவரையும் கூர்ந்து கவனிக்கலானான்.